சித்தர் பூமி சார்பாக ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வாருங்கள், இன்றைய பதிவுக்கு நாம் செல்வோம். சங்கு சுவாமி. சங்க சுவாமிகள் தன்னை நாடி வருபவர்களுக்கு மனம்போல் வாழ்வு என்று கூறி அருளாசி வழங்குவார். அதன்படியே பலர் வாழ்ந்தனர். ஊர் செழிக்க ஊரணியை உருவாக்கிய சங்கசுவாமி. சங்கசுவாமிகளின் தவபலனை அறியாத பலரும் அவரை வேலை வாங்கி வந்தனர். ஈசனது உத்தரவின் பேரில் சிங்கம்பட்டி ஜமீனின் நோய் தீர்த்ததும் சங்கசுவாமியை பலரும் பயபக்தியோடு பார்க்கத் தொடங்கினர். பழைய காலங்களைப் போல அவரை யாரும் வேலை வாங்கவில்லை. இதனால் சங்கசுவாமிக்கு தனிமை கிடைத்தது. அந்த நேரங்களில் கைலாயநாதர் ஆலயத்துக்குள் அமர்ந்து மணிக்கணக்கில் தியானம் செய்யத் தொடங்கினார். சில நேரங்களில் அதிகாலையில் தொடங்கும் தியானம் நள்ளிரவு வரை நீடித்தது. சங்கசுவாமிகள் வாழ்ந்த பசுவந்தனை கிராமம் எட்டயபுரம் ஜமீன் ஆளுகைக்கு உட்பட்டது. ஒருநாள் எட்டயபுரம் மகாராஜா ராஜஜகவீர முத்துக்குமர எட்டப்ப நாயகர் பசுவந்தனை கைலாயநாதரை வழிபட வந்தார். எல்லோரும் அவரை வணங்கி வரவேற்றனர். அப்போது நந்தவனத்தில் நின்று கைலாயநாதருக்கு சூட்டுவதற்காக பூக்களை பறித்துக் கொண்டிருந்தார் சங்கசுவாமிகள். அவர் ராஜாவை கண்டு கொள்ளவில்லை. பற்றற்ற ஞானிக்கு ராஜாவாக இருந்தால் என்ன, ஆண்டியாக இருந்தால் என்ன, எல்லோரும் சமம்தானே. அதைக் கண்ட அந்த ராஜா, யார் அவன், எனக்கு மரியாதை தராமல் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டார். அங்கு கூடியிருந்த அனைவரும் அவன் ஒரு பித்தன் என்றனர். அவனை இங்கே கூட்டி வாருங்கள் என்றார் ராஜா. சங்கு சுவாமிகள் ராஜா முன்பாக அழைத்து வரப்பட்டார். அவரை பார்த்து, நீ பித்தனா அல்லது எத்தனா என்று வினவினார் ராஜா. அதற்கு பதில் கூறிய சங்கு சுவாமிகள், நான் அத்தன் என்றார். அத்தன் என்றால் என்ன என்று புரியாமல் விழித்த மன்னனுக்கு மேலும் கோபம் உண்டாது. ஆனால் மக்கள் அரசனை திசை திருப்பினர். மேலும் சங்குசுவாமியின் தந்தைக்கும் சகோதரனுக்கும் ஏற்பட்ட கதிகதி அனைவருக்கும் தெரியுமே. அங்கிருந்தவர்கள், மன்னா, அவன் ஒரு கருணாக்கன், சொன்னது பலிக்கும் என்று கூறினர். சுதாகரித்து கொண்ட மன்னர் அங்கிருந்து நகர்ந்தார். இருப்பினும் அரண்மனைக்கு சென்றதும் அத்தன் என்றால் என்ன என்று மந்திரிகளிடம் கேட்டார். அவர்களோ தந்தை என்றும் இறைவன் என்றும் இரு பொருள்படும் என்றனர். அப்படியென்றால் சங்கசுவாமி சாதாரணமானவர் அல்ல, பெரிய மகான் என்பதை புரிந்து கொண்ட ராஜா உடனடியாக ஒரு பல்லக்கை அனுப்பி சங்கசுவாமியை அழைத்து வர சொன்னார். பசுவந்தனை வந்த பல்லக்கு தூக்கிகள் சங்கசுவாமியை அழைத்தனர். அவரும் சிரித்தபடியே பல்லக்கில் ஏறி அமர்ந்தார். பல்லக்கு தூக்கிகள் பல்லக்கை தூக்கிக் கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டனர். அரண்மனைக்கு முன்பாக பல்லக்கை இறக்கி வைத்துவிட்டு திரைசீலையை விலக்கி பார்த்தபோது அங்கே சங்குசுவாமிகள் இல்லை, மாயமாகியிருந்தார். இது பற்றி அறிந்ததும் தன் தவறை உணர்ந்தார் மன்னன். சங்குசுவாமி மிகப்பெரிய சித்தர், அவரை நாமே நேரில் சென்று அழைக்க வேண்டும் என்றபடி பசுவந்தனைக்கு புறப்பட்டார். பசுவந்தனையில் குளக்கரையில் அமர்ந்திருந்த சங்குசுவாமியை வணங்கிய மன்னன் அரண்மனைக்கு வருகை தரும்படி வரவேற்றார். அதற்கு சங்குசுவாமிகள், காலம் வரும்போது வருவேன் என்று கூறினார். அதன்படியேதான் ஜீவசமாதி அடையும் முன்பாக ஒரு நாள் அரண்மனைக்கு சென்று அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். ஒருமுறை பசுவந்தனையிலும் அதன் சுற்றுப்புற ஊர்களிலும் மழை பொய்த்து கடும் வறட்சி ஏற்பட்டது. மனிதர்கள் மட்டுமின்றி ஆடு மாடுகளும் குடிக்க தண்ணீரின்றி அவதிப்பட்டனர். அந்த சமயத்தில் சங்குசுவாமிகள் எந்த ஊரில் எந்த இடத்தில் பூமியை தொடுகிறாரோ அந்த இடங்களிலெல்லாம் தண்ணீர் பீரிட்டு வந்தது. இதுபோல் தோண்டப்பட்ட இடங்களை சங்குசுவாமி ஊரணி என்றே ஊர் மக்கள் அழைத்தனர். வடக்கு பொம்மையாபுரம், எப்போதும் வென்றான் சாலை, ஓட்டப்பிடாரம் சாலை, ராமநாதபுரம் மாவட்டம் நத்தக்காடு கிராமம், அதன் அருகிலுள்ள குமரெட்டாபுரம், தூத்துக்குடி அருகேயுள்ள மீனாட்சிபுரம், பசுவந்தனை கைலாயநாதர் ஆலயம் அருகிலுள்ள யாக கிணறு போன்றவை சுவாமி வழிகாட்டுதலில் தோண்டப்பட்ட ஊரணிகளே ஆகும். நத்தக்காடு ஊரணி அமைத்தபோது சங்குசுவாமியை பாராட்டுவதற்காக அந்த ஊர் தலைவர் வந்தார். அப்போது ஊர் தலைவரின் மகள் பேசும் திறனற்று இருப்பதை உணர்ந்து அந்த பெண்ணை பேச வைத்தார். அது மட்டுமின்றி தூத்துக்குடி வீரபாண்டியபுரத்தில் சிற்றரசராக வாழ்ந்த காமாட்சி தம்பதிக்கு சோமயாகம் நடத்தி குழந்தை பேறு அருளினார். பசுவந்தனை கீழரத வீதியில் கட்டப்பட்ட முருகன் கோவிலில் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டது. அங்கு வந்த சுவாமிகள் உணவின்றி பல நாட்கள் தவமிருந்தார். இதனால் கோவில் நிர்வாகத்தினர் மனதுக்குள் பயந்தனர். உணவின்றி இருப்பதால் அவருக்கு ஏதாவது ஆகி கும்பாபிஷேகம் நிரந்தரமாக தடைப்பட்டு விடுமோ என்பதுதான் அவர்களது எண்ணம். ஆனால் சில நாட்களில் தவம் கலைந்து எழுந்த சங்குசுவாமி மனம்போல் வாழ்வு என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அதன் பிறகும் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் தடைப்பட்டது. நிர்வாகிகள் அனைவரும் சங்கு
சங்குசுவாமி தவம் செய்வது போல ஒரு சிலையை செய்து கோவிலில் நிறுவிய பிறகே கும்பாபிஷேகம் நிகழ்ந்துள்ளது. தற்போதும் அந்த சிலை முருகன் கோவிலில் உள்ளது. இந்த சிலை வடிவை வைத்தே சங்குசுவாமியின் புகைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுவாமிக்கு நத்தக்காடு சங்குசுவாமிகள், கோவிந்தபுரம் சங்குசுவாமிகள், மாவில்பட்டி சங்குசுவாமிகள், சிங்கிலிப்பட்டி சங்குசுவாமிகள் என 4 சீடர்கள் இருந்தனர். இவர்கள் எல்லோருக்குமே தனித்தனி வரலாறுகள் உள்ளன. 1830ஆம் ஆண்டு ஆவணி மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் தன் சீடர்களை அழைத்தார் சங்குசுவாமி. நான் ஜீவஜோதி அடையப் போகிறேன் என்றார். பக்தர்கள் அதிர்ந்தனர், கண்ணீர் மல்க நின்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் வித்தியாசமான சின்முத்திரையை காட்டி பத்மாசனத்தில் அமர்ந்து தன் மூச்சை நிறுத்தினார். அதன் மீது சிவலிங்கம் அமைத்து பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். பசுவந்தனை பஸ் நிலையத்தின் அருகே உள்ள இந்த ஆலயத்திற்கான இடங்களை எட்டயபுரம் ஜமீன்தார் வழங்கியுள்ளார். இந்த கோவிலில் தமிழ் மாத கடைசி வியாழக்கிழமைகளில் அபிஷேகமும் அன்னதானமும் நடைபெறும். அன்னதான பூஜை செய்பவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம். இவரது சந்நிதிக்கு அருகிலேயே அவரது சீடர் நத்தக்காடு சங்குசுவாமிகளும் ஜீவசமாதி அடைந்துள்ளார். மனம் போல் வாழ்வு. சங்குசுவாமிகள் தன்னை நாடி வருபவர்களுக்கு மனம் போல் வாழ்வு என்று கூறி அருளாசி வழங்குவார். அதன்படியே பலர் வாழ்ந்தனர். நன்மை நினைப்பவர்களுக்கு நன்மையும் தீமை நினைப்பவர்களுக்கு தீமையும் கிடைக்கும் என்பதை தாரக மந்திரமாக தனது பக்தர்களுக்கு கூறியவர் சங்குசுவாமிகள். பசுவந்தனையில் செல்வந்தர் ஒருவர் மிகப்பெரிய கஞ்சனாக வாழ்ந்து வந்தார். அவர் அரண்மனைக்கு எண்ணெய் பிழிந்து கொடுத்தவர். தன்னுடைய எண்ணெய் செக்கில் மிஞ்சிய பின்னாக்கை யாராவது சிறுவர்கள் எடுத்து உண்டால் கூட அவர்களுக்கு பிரம்படி விழும். செக்கிலுக்கும் மாடுகளுக்கு கூட உணவளிக்காத கஞ்சன் அந்த செல்வந்தர். தனது செல்வத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. பலரும் சங்குசுவாமிகளை பற்றி கூற செல்வந்தர் குழந்தை வரம் கேட்டு அவரிடம் வந்தார். அவரை பார்த்த சங்குசுவாமி மனம் போல் வாழ்வு என்றார். ஆனால் அந்த செல்வந்தரோ, இவர் என்ன சுவாமி, இவருக்கு வரம் கொடுக்க தெரியவில்லை. என்னிடம் பணம் இருக்கிறது, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சில நாட்களிலேயே உணவில்லாததால் செக்கிழுத்த மாடுகள் இறந்துவிட்டன. அதனால் செக்கு ஆடாமல் நின்றது. சம்பளம் போதவில்லை என்று வேலையாட்களும் நின்றுவிட்டனர். அந்த செல்வந்தரின் செல்வம் கரைந்தது. விரைவிலேயே அவர் ஏழையானார். அதன் பிறகே சங்குசுவாமியின் கூற்றை அவர் உணர்ந்தார். மனம் போல் வாழ்வு. சித்தர்கள் அருளால் அனைத்தும் நன்மையாக நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.